ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1 மேட்ரிசஸில் எக்ஸாம்பிள் 1.6 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 2 3 4 3 5 7. சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கேட்டிருக்காங்க. ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இதுக்கு ரேங்க் என்ன வரும்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதிக்கோங்க. இதில் 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ இது 3/3 மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ இந்த 3/3ல் எது மினிமமோ அது வரைக்கும் நமக்கு ரேங்க் வரும். இப்போ 3க்கும் 3க்கும் மினிமம் என்னது 3 தான். அப்போ ஏவோட ரேங்க்கு நமக்கு என்னவா இருக்கும்னாக்க 3க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டி 3யை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ 3 வரலாம் இதோட ரேங்க்கு, அப்படி இல்லாட்டி 2 வரலாம், அப்படி இல்லாட்டி 1 வரலாம். 0வாக இருக்க முடியாது. 0 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் ரேங்க் 0வாக இருக்கும். ஓகேவா? இது ரேங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கெஸ் பண்ணுறது தான். இன்னும் எக்ஸாக்ட் ரேங்க் நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் மைனர் மெத்தட், இன்னொரு ரூல் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு கண்டுபிடிக்கிறது. சரியா? இப்போ கொஷினில் எந்த மெத்தட்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னாக்க நீங்கள் ரோ எக்கலான் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஈஸியாக ரேங்க் கிடச்சிரும். சரியா? இப்போ ரோ எக்கலான் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க, இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ரோ எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல் இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல இருக்கிற நம்பர், இந்த நம்பர் நான் ஜீரோ என்ட்ரியாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ரூல். அப்போ இந்த இடத்துல 0 வரக்கூடாது. சப்போஸ் ஏதாவது சில கொஷினில் இது 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ அதே காலமில் வேறு எங்கேயாவது நான் ஜீரோ என்ட்ரி இருக்கும். அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த 2 ரோவையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் போட ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் ஜீரோ என்ட்ரியாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ரூல். அடுத்த ரூல் என்னென்னா, அந்த நான் ஜீரோ ரோக்கு, அந்த நான் ஜீரோ என்ட்ரிக்கு கீழே வர 2 என்ட்ரிஸையும் 0 ஆக்கணும். அதுக்கப்புறம் இப்படியே இந்த என்ட்ரியும் 0 ஆக்கணும். அதாவது இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வருது பாருங்கள், இந்த 3 என்ட்ரியும் நம்ம 0 ஆக்கணும். இது அடுத்த ரூல். இந்த மாதிரிலாம் 0 ஆக்கின பின்னாடி நமக்கு கடைசியாக ஒரு மேட்ரிக்ஸ் வரும். அதுலேருந்து எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம சம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அவங்களே ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் ஜீரோ என்ட்ரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, இந்த 2ங்கிற நம்பரை 0 ஆக்கணும். சரியா? இப்போ இந்த 2வை எப்படி 0 ஆக்கணும்னா, ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி தான் 0 ஆக்கணும். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது இல்லையா? இப்போ இதுவும் 2வாக மாறி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், இந்த இடத்துல 0 வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த என்ட்ரியை 0 ஆக்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த ரோ ஃபுல்லுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பண்ணணும். இப்போ இதை 0 ஆக்க போகிறோம்னா எதை யூஸ் பண்ணி 0 ஆக்க போகிறோம்? ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி. அப்போ ஃபஸ்ட் ரோவில் இந்த என்ட்ரியை நான் என்னவா மாற்றணும்? 2வாக மாற்றணும். இப்போ நான் ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். நான் எதை மாற்ற போகிறேன்? R2 ரோவை மாற்ற போகிறேன். அப்போ R2 gives, எதை யூஸ் பண்ணி மாற்ற போகிறேன்? ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2R1. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை ஆகிடுச்சா? இந்த 2வோட இந்த 2வை சப்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு 0 வரும். அப்போ -R2. இதுதான் ஃபார்முலா எழுதுகிற ப்ரொசீஜர். ஓகேவா? இப்படி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ரஃப் ஒர்க்கில் இதை செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஆன்சர் எழுதிடாதீங்க, மிஸ்டேக் வந்துடும். ரஃப் ஒர்க்கில் செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவை டச் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நம்ம அப்படியே எழுதிக்கணும். 2வது ரோ மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ 2வது ரோ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 × 2 2, 2 × 2 4, 3 2s are 6. செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோலேருந்து செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட்னாலே நம்ம சைனை மாற்றுவோம் இல்லையா? மாற்றிட்டு இப்போ 2 - 2 என்ன வந்துடும்? நமக்கு 0 வந்துடும். 4 - 3 என்ன வந்துடும்? 1 வந்துடும். 6 - 4 என்ன வந்துடும்? 2 வந்துடும். இப்போ 0 1 2ங்கிறது தான் நமக்கு செகண்டு கிடச்சிருக்கிற ரோ. ஸோ 0 1 2ன்னு செகண்ட் ரோவில் எழுதிக்கணும். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3, இந்த அடுத்த நான் ஸ்டார் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 3யும் ஒரே மேட்ரிக்ஸில் நம்ம 0 ஆக்கிக்கலாம். இப்போ இந்த 3யை 0 ஆக்கணும்னா எகெயின் ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி 0 ஆக்கினா தான் உங்களுக்கு ஈஸி. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 ஆகிடுமா? அப்போ நம்ம ஃபார்முலா என்ன எழுதணும்? R3 ரோவை சேஞ்ச் பண்ண போகிறோம். gives R1 எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 3ஆல். ஸோ 3R1 மைனஸ் எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம்னா R3யை சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ
3R1 இந்த R1 ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 × 3 3 கிடைக்கும், 3 2s are 6 கிடைக்கும், 3 3s are 9 கிடைச்சிரும். R3யை நம்ம அப்படியே எழுதிக்கணும். R3 என்ன இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சைனை மாற்றணும். 3 - 3 என்ன வந்துடும்? 0 வந்துடும். 6 - 5 என்ன வந்துடும்? 1 வந்துடும். 9 - 7 என்ன வந்துடும்? 2 வந்துடும். ஸோ இதோட ஆன்சரும் நமக்கு என்ன கிடைக்குது? 0 1 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது நான் எங்கே ஸ்டார் போட்டிருக்கேன்? இந்த இடத்த ஸ்டார் போட்டிருக்கேன். இந்த 5ங்கிற நம்பர் எனக்கு என்னவா ரெடியூஸ் ஆகிடுச்சு? 1ன்னு ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம இந்த இடத்த 0 ஆக்கணும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த இடத்த 0 ஆக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணக்கூடாது, செகண்ட் ரோவை யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஏன்னு கேட்டாக்கா நம்ம ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணோன்னா இந்த என்ட்ரி ஆல்ரெடி நம்ம 0 ஆக்குற என்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்ம ஏற்கனவே 0 ஆக்குனது சேஞ்ச் ஆகாத படிக்கு இந்த என்ட்ரியை 0 ஆக்கணும். சரியா? அப்போ நம்ம இந்த 3வது என்ட்ரியை 0 ஆக்கும்போது செகண்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பு இல்லாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியும். அப்போ இந்த நான் 1 0 ஆக்கணும்னா செகண்ட் ரோவை யூஸ் பண்ணால் இது ரெண்டுத்தையும் அப்படியே சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 0 கிடச்சிருமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஃபார்முலா என்ன எழுதணும்னா R3 ரோவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்ன போட போகிறோம்? R2 - R3. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஸோ 1 2 3 அதை அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ரோவையும் சேஞ்ச் பண்ணல, 0 1 2 அப்படியே எழுதிக்கோங்க. தேர்ட் ரோ மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா இதையும் அப்படியே சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதை மைண்ட்லேயே நம்ம போட்டுடலாம். 0 - 0 என்ன வரும்? 0. அடுத்தது 1 - 1 என்ன வரும்? 0. 2 - 2 என்ன வரும்? 0. அவ்வளவுதான். நமக்கு அந்த ஸ்டார் போட்ட 3 இடம் மட்டும் நம்ம 0 ஆக்கணும்னா போதும். சரியா? இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2 நான்-0 ரோ கிடச்சிருக்கு. ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. சரியா? நான்-0 ரோனா என்ன அர்த்தம்னா அதாவது ஏதாவது ஒரு என்ட்ரியில் 0 வராமல் நான்-0வாக வந்தாலே அது நான்-0 ரோ தான். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரியில் எதுவுமே 0 இல்லை. ஸோ இதுவும் நான்-0 ரோ தான். இந்த செகண்ட் ரோவில் ஒரே ஒரு 0 தான் வந்திருக்கு, மற்ற ரெண்டும் நான்-0 வந்திருக்கு. ஸோ இதுவும் நான்-0 ரோ தான். 3வது ரோவில் தான் எல்லாமே 0 வந்திருக்கு. ஸோ இது 0. இது வந்து 0 ரோன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நம்ம ரேங்க் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் நான்-0 ரோ எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது எத்தனை நான்-0 ரோ இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 நான்-0 ரோ வந்து இருக்குது. சரியா? அப்போ இந்த சம்மோட ரேங்க் வந்து நமக்கு என்ன ஆன்சர்னா 2 தான். எத்தனை நான்-0 ரோ வருதோ அவ்வளோதான் அதோட ரேங்க். சரியா?